எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது லால்குடி செந்தில், ராஜநிலை எண்கணித வித்தகர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தோட பலன்கள் தான். நம்ம இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தராயண காலம் பராபவ வருடம் ஆணி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று 21/6/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை என்று சூலம். கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு போனீங்கன்னா காரிய சித்தி ஏற்படும். திதி சப்தமி திதி, நட்சத்திரம் பூர நட்சத்திரம், யோகம் சித்தி நாம யோகம், கரணம் கரிசை கரணம், சந்திராசிரமம் திருவோணம் நட்சத்திரத்திற்கு மகர ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். ஆணி மாச பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயில்டாக பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி இதோட அதிபதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அவர் மேசத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணம் செய்யறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி குரு பார்வை உங்கள் ராசியில் இருக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு. அதனால நல்ல மேன்மையான காலங்கள் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மற்றும் ஆசீர்வாதம் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள், ஸ்தல யாத்திரைக்கு போயிட்டு வர்றது விருச்சிக ராசிக்கு ஆணி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10வது 12வது படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படும். இப்போ புதுசாக ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அங்கே போய் டீச்சர்ஸ்லேருந்து நண்பர்கள்லேருந்து புதுசாக உருவாகும் போது சின்ன சின்ன தடை தாமதம் சங்கடங்கள் எல்லாமே உருவாகும். உயர்கல்வி டிகிரி முடிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்பு உண்டு. அடுத்தது 2ஆம் இடம்ங்கிறது வருமானம் குடும்பம் அப்படிங்கிறது தான். இந்த 2ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 2ஆம் இடத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி பகவானும் ராகு பகவானும் பார்க்குறாங்க. ஆன்மீக பயணத்தை பற்றி நீங்கள் பேசுகிறது சிறப்பாக இருக்கும். அல்லது எங்கேயாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா அதை பற்றி அதிகமாக நீங்கள் பேசுவீங்க. நல்ல வருமானம்ங்கிறது நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு ஏற்படும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரி, தம்பி தங்கச்சி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. இந்த 3ஆம் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 3ஆம் இடத்தை யார் பார்க்குறா? குருவும் சுக்கிரனும் இந்த ஆணி மாதத்தில் பார்க்குறாங்க. அப்போ உங்கள் தம்பி தங்கச்சி அல்லது திருமணம் ஆய்ந்தால் உங்களோட மாமனார் பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வாங்க. அதிகப்படியான பயணங்கள் இருக்கும். ஓகேங்களா? இவங்க சுய முயற்சியில் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. உங்கள் தம்பியாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும், ஓகேங்களா? அவங்க யாரோட உதவி எதிர்பார்க்காம நானே என்னோட சொந்த முயற்சியில் நான் வாழ்க்கையில் வெற்றி அடைவேன். ஒரு வேலைக்காக இருக்கட்டும் அல்லது படிப்புக்காக இருக்கட்டும், அவங்க சுய முயற்சியில் தான் மேற்கொள்வாங்க. அதே மாதிரி சில பேர்த்துக்கு தொழில் செய்யக்கூடிய ஆர்வங்களும் தம்பி தங்கச்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம். இதில் கடந்த 1.25 வருஷமாக ராகு பகவான் அங்கே பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 4ஆம் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? அம்மாவை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களோட தாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயணத்தின் மீது கவனமாக இருக்க வேண்டும். பயணம் பிடிக்கும். அதே மாதிரி பணத்தின் மீது அதிகப்படியான ஆசை. நம்ம சரியான நேரத்தில் வருமானத்தை சம்பாரிச்சிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தாட்ஸ் அதிகமாகவே இருக்கும். அவங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா
அவங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறனால அவங்க எந்த காரியம் நினைச்சாலும் நிச்சயமாக வெற்றி அமையும். அதிர்ஷ்டம் உண்டு. விருச்சிக ராசியில பிறந்த தாய்க்கு வந்து சிறப்பான காலங்கள். அடுத்தது வீடு வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னா நிச்சயமாக வாங்கலாம், கிடைக்கும். அடுத்தது வந்து குழந்தையை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். விருச்சிக ராசியில பிறந்தவங்க 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இன்னும் 2.25 வருஷம் வரைக்கும் அங்கதான் இருக்க போறாங்க. அதே மாதிரி 5ஆம் அதிபதியான குருவும் உச்ச நிலையில வந்து 8ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும், குழந்தையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கோபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் அறிவுரை அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குருவோட 9ஆம் பார்வையில வந்து இருக்கிறனால அமைப்பு வந்து உண்டு. அதே மாதிரி காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. சின்ன சின்ன சோம்பல் வரும். அதாவது படிக்கிற குழந்தையா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சோம்பல் வரும். இப்போ ஒரு மாசமா கிட்டத்தட்ட லீவ்ல இருந்து உடனே ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு விதமான சோம்பேறித்தனம் வந்து நிச்சயமாக வரும். டீனேஜ் வயசுல இருக்கிறவங்க, கல்லூரி போறவங்க வந்து காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி வாகனம் எனக்கு வாங்கியே கொடுக்கணும் அப்படிங்கிறத அடம் பண்ணுவாங்க இந்த ஆணி மாசத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு விருச்சிக ராசியில குழந்தை பாக்கியம் வந்து உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தை வந்து குரு பகவானை பார்க்கறனால இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் யோகமான நேரம் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல காலம் அவங்களுக்கு. இந்த காலத்தை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விருச்சிக ராசியில பிறந்தவங்க அரசியல்ல உள்ளவங்களுக்கு ஒரு யோகமான காலங்கள் இந்த ஒரு வருஷம் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வெற்றி உண்டு. நாளைக்கு இதோட தொடர்ச்சி வேலை எப்படி இருக்கும், தந்தைக்கு எப்படி இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்குங்கிறது நாளைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்க்க போறது வந்து ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கரை வாங்கிக்கிங்க. இதை பயன்படுத்தி உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய நம்பரை மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. ஏன் இங்கே மணிக்கட்டில் எழுதுறோம்னா இங்கே நாடி துடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களோட கோரிக்கை என்னவோ இதயத்துக்கிட்ட போய் சொல்லும். இதயம் பிரபஞ்சத்திட்ட பேசும். நிச்சயமாக 100 நாள்ல வெற்றி அடைய முடியும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 52. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 64. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 97. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 99. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 95. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 29. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 32. இந்த எண் என்னெல்லாம் செய்யும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களோட உடம்பு சரியாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நம்பரை எழுதுனீங்கன்னா 100 நாள், அதிகபட்சம் 100 நாளில் உங்களுக்கு வந்து சரியாகும். திருமணம் நடக்க வேண்டும், கொடுத்த பணம் வேண்டும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், விளையாட்டில் பரிசு வாங்கணும், இது மாதிரி எண்ணற்ற கனவுகள் உங்களோட கனவுகளை வந்து இந்த நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் எண் வந்து நிறைவேற்றி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாள அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம்பிக்கை இருந்தால் நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.